ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருக்கோஷ்டியூர் நம்பின்ற ஆச்சாரியரோட வைபவத்தை பார்க்கலாம். ஆளவந்தாரின் முதன்மை சீடர்கள் ஒருவராய் விளங்கிய திருக்கோஷ்டியூர் நம்பி வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சிவகங்கைக்கு அருகில் உள்ள திருக்கோஷ்டியூர் என்ற திருத்தலத்தில் குருகேசர் என்ற இயற்பெயரில் பிறந்தார். பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாயிருந்த பெரியாழ்வாருக்கு அடியவனான செல்வ நம்பி என்பவரின் வம்சத்தில் காஷ்யப கோத்திரத்தில் திருமாலின் புண்டரீகத்தின் அம்சமாக இவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. ராமானுஜரின் 5 ஆச்சாரியர்களில் இவரும் ஒருவர். தன் மக்களான தெற்காழ்வான் என்ற ஒரே மகனையும் தேவகி பிராட்டி என்ற ஒரே மகளையும் ராமானுஜருக்கு சீடர்களாக்கியவர். இவருடைய சீடர்கள் ராமானுஜர், திருக்கச்சி நம்பிகள், கிடாம்பி ஆச்சான், மாரநேர் நம்பி. இவருடைய மற்ற பெயர்கள் கோஷ்டி பூரணர், கோஷ்டி புரீசர், குருகேசர். ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர்களில் 5 பிரதானமான சிஷ்யர்களை அழைத்து எம்பெருமானாருக்கு சம்பிரதாயத்தில் உள்ள சகல அர்த்த விசேஷங்களையும் கற்றுக் கொடுக்குமாறு நியமித்தார். அந்த 5 பேரில் இரகசிய திரயத்தினுடைய அதாவது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்ற 3 அர்த்த விசேஷங்களை கற்றுக் கொடுக்குமாறு திருக்கோஷ்டியூர் நம்பியை நியமித்தார். ஸ்ரீராமானுஜர் தன்னலம் கருதாமல் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆசையுடையோருக்கெல்லாம் கூறியதால் திருக்கோஷ்டியூர் நம்பி அவருக்கு எம்பெருமானார் என்ற திருநாமத்தை சூட்டினார். நம்பி தன் ஆச்சாரியரான ஆளவந்தாரிடம் கற்றுக்கொண்ட இரகசிய திரயத்தினுடைய அர்த்த விசேஷங்களையே எப்போதும் தியானித்து கொண்டே இருப்பதால் யாரிடமும் இவர் பேசாமல் இருந்தார். திருக்கோஷ்டியில் வசிக்கும் ஒருவருக்கும் இவருடைய பெருமைகளை தெரியாது. ஸ்ரீராமானுஜருக்கு இவருடைய பெருமைகள் தெரிந்ததால் அவர் மிகவும் இரகசியமான சரமஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை கற்றுக்கொள்வதற்காக 18 முறை ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே சென்றார். கடைசியில் 18வது முறை நம்பி அவருக்கு சரமஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை கொடுக்க முடிவு செய்தார். தகுதி இல்லாதவர்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையான முயற்சி இல்லாதவர்களுக்கும் இந்த அர்த்த விசேஷத்தை கூறக்கூடாது என்று சத்தியம் செய்யுமாறு நம்பி ராமானுஜரிடம் கேட்டார். ராமானுஜரும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சத்தியம் செய்தார். நம்பி மிகவும் இரகசியமான சரமஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். சரமஸ்லோகம் என்னவென்றால், கீதாச்சாரியன் சாதித்த சர்வதர்மான் பரித்யஜ்ய என்ற ஸ்லோகத்தில் கீதை 18.66. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான அர்த்த விசேஷத்தை கூறும் வார்த்தை ஏகம், பகவான் மட்டுமே உபாயம் என்பதே இந்த வார்த்தைக்கு அர்த்தம். கர்ம, ஞான, பக்தி யோகங்கள் மற்றும் நாம் செய்யும் பிரபத்தி அதாவது சரணாகதி மற்றும் பல இவை அனைத்துமே உண்மையான உபாயம் அல்ல. இந்த இரகசியார்த்தத்தை தகுதி இல்லாதவர்களிடம் கூறினால் தான் செய்ய வேண்டிய கர்மத்தை அல்லது கடமைகளை கூட செய்யாமல் இருக்கலாம் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால் ராமானுஜருக்கு முன்னால் உள்ள ஆச்சாரியர்கள் இந்த அர்த்த விசேஷத்தை மிகவும் அக்கறை கொண்டு பாதுகாத்து வந்தார்கள். ஆனால் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் அர்த்த விசேஷத்தை கற்றுக்கொண்ட பிறகு இந்த இரகசிய அர்த்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடையவர்களை உடனே அழைத்து அந்த அர்த்தத்தை மிகவும் விளக்கமாக கூறினார். ராமானுஜர் அந்த விசேஷத்தை வெளியிட்டதை நம்பி கேள்விப்பட்டவுடன் தன்னை சந்திக்குமாறு அவருக்கு உத்தரவிட்டார். ராமானுஜரும் நம்பி திருமாளிகைக்கு எழுந்தருளினார். நம்பி ராமானுஜர் செய்ததை கேட்டறிந்தார். ராமானுஜரும் அதற்கு நம்பியுடைய நியமனத்தை தான் மீறியதாக ஒத்துக்கொண்டார். நம்பி ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டபோது ராமானுஜர், தேவரையருடைய ஆணையை மீறியதால் அடியேனுக்கு வேண்டுமானால் நரகம் கிடைக்கும், ஆனால் பலருக்கு அதாவது சரமஸ்லோகத்தை கற்றுக்கற்றவர்களுக்கு மிகவும் உயர்ந்த மோட்சம் பரமபதம் கிடைக்கும் அல்லவா என்று கூறினார். மற்றவர்கள் உய்ய வேண்டும் என்ற கிருபையோடு இருக்கும் ராமானுஜருடைய பரந்த திருவுள்ளத்தை பார்த்து நம்பி அவருக்கு எம்பெருமானார் என்ற விசேஷமான திருநாமத்தை சூடினார். எம்பெருமான் என்றால் பகவான் என்று பொருள். எம்பெருமானார் என்றால் பகவானை காட்டிலும் மிக அதிகமாக கருணை உடையவர் என்று பொருள். இப்படி சரமஸ்லோகத்தினுடைய முக்கியமான அர்த்த விசேஷங்களை திருக்கோஷ்டியூரில் கூறியதால் ராமானுஜர் எம்பெருமானாராக ஆனார். இந்த சரித்திரம் மணவாள மாமுனிகளுடைய முமுக்ஷுப்படி வியாக்கியானத்தில் உள்ள சரமஸ்லோக
பிரகரணத்தின் அவதாரிகையில் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பு: 6000 படி குருபரம்பரா பிரபாவத்தில் ராமானுஜர் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை கற்றுக்கொண்டதாகவும் அவதை அவர் வெளியிட்டதால் அவருக்கு நம்பி எம்பெருமானார் என்று திருநாமத்தை சூட்டியதாகவும் உள்ளது. ஆனால் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் ராமானுஜர் வெளியிட்டார் என்று மாமுனிகள் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார். மேலும் சரமஸ்லோகத்தில் உள்ள ஏகம் என்ற சப்தமே மிகவும் இரகசியமான அர்த்த விசேஷம் என்று வியாக்கியானத்தில் பல இடத்தில் கூறியிருப்பதும் இந்த சம்பவமும் பொருந்துகிறபடியால் நாம் மாமுனிகளின் விளக்கத்தை முக்கிய பிரமாணமாக எடுத்துக்கொள்வோம் என்று கற்றறிந்த பல பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு சமயம் எம்பெருமானாருடன் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக திருமாலையாண்டான் திருவாய்மொழி காலட்சேபத்தை நிறுத்திய போது நம்பி அவரிடம், எம்பெருமானார் ஒரு அவதார புருஷர், அவர் அனைத்து சம்பிரதாய விஷயத்தையும் நன்றாக அறிந்தவர் என்று கூறி சமாதானப்படுத்தினார். நம்பி அவரை எம்பெருமானாருக்கு காலட்சேபத்தை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி அது நடப்பதை உறுதியும் செய்து கொண்டார். ஒரு சமயம் ராமானுஜரின் இறைவன் முன்பு அனைவரும் சமம் என்ற கொள்கையை ஏற்காதோர் இவருக்கு நஞ்சு கலந்த அன்னத்தை பிச்சையிட அதனை குறிப்பால் உணர்ந்த ராமானுஜர் அப்போதிருந்து உணவே உண்ணாதிருந்தார். இவ்வாறு எதையும் உண்ணாமல் உபவாசமாக இருந்த ராமானுஜரை கேள்விப்பட்ட இவர் திருக்கோஷ்டியூரிலிருந்து வந்தார். எம்பெருமானார் மிகவும் கடுமையான வெயிலில் காவிரி நதிக்கரையில் அவரை சந்தித்தார். எம்பெருமானார் நம்பியை பார்த்தவுடன் சுடும் மணலையும் பொருட்படுத்தாமல் சாஷ்டாங்க பிரணாமம் செய்தார். நம்பியும் அதை பார்த்து கொண்டிருந்தார். அருகே இருந்த எம்பெருமானாருடைய சிஷ்யரான கிடாம்பி ஆச்சான் உடனே எம்பெருமானாரை எழுப்பி தன்மேல் கிடத்தி கொண்டு, ஏன் எம்பெருமானாரை சுடும் மணலில் இவ்வளவு நேரம் இருக்க வைக்கிறீர் என்று நம்பியிடம் கேட்டார். அதற்கு நம்பி, யார் இந்த கோஷ்டியில் எம்பெருமானார் திருமேனி மீது மிகுந்த பற்று வைத்துள்ளார்கள் என்று பார்ப்பதற்காகவே இவ்வாறு செய்தோம் என்று கூறினார். அன்றிலிருந்து எம்பெருமானாருக்கு தினமும் பிரசாதம் செய்து கொடுக்குமாறு கிடாம்பி ஆச்சானை நம்பி நியமித்தார். இதிலிருந்து நம்பிக்கு எம்பெருமானாரை எவ்வளவு மிகவும் பிடிக்கும் என்றும் அத்தோடு எப்பொழுது எம்பெருமானாருடைய நலனையே அவர் சிந்தித்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம்.